ஏப்ரலில் பயங்கரவாத தாக்குதல். உள்துறை அமைச்சகம் அதிர்ச்சி ரிப்போர்ட். வரும் ஏப்ரல் மாதம் நம் நாட்டில் பயங்கரவாத தாக்குதல் நடக்கலாம் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பி விழிப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. சில ஆண்டுகளாக நம் நாட்டில் IS எனப்படும் ISIS பயங்கரவாத அமைப்பின் பெயர் ஒலிக்காமல் இருந்தது. இம்மாதம் முதல் பெங்களூரு ராமேஸ்வரம் காஃபேயில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பை அடுத்து மீண்டும் அந்த பெயர் ஒலிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 22ஆம் தேதி ரஷ்யாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 143 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உலக நாடுகளை உலுக்கிய இந்த துயர சம்பவத்திற்கு ISK எனப்படும் IS கோராசான் என்ற ISIS இன் கிளை அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த அமைப்பு ஆப்கானிஸ்தானில் இருந்து செயல்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவமும் ரஷ்ய தாக்குதல் சம்பவமும் பல ஆயிரம் கிலோமீட்டர் இடைவெளியில் நடந்தாலும் உலகெங்கும் ISIS இன் செயல்பாடு மீண்டும் தலைதூக்க துவங்கி உள்ளதன் வெளிப்பாடுதான் இந்த சம்பவங்கள் என சர்வதேச உளவு அமைப்புகள் நம்புகின்றன. குறிப்பாக தேர்தல் காலம் என்பதால் நம் நாட்டில் தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கருதப்படுகிறது. அதற்கு ஏற்ப நம் நாட்டில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கோவை அரபிக் கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் 2022இல் கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டனர். இவர்கள் ISIS கொள்கைகளை போதனை செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி அசாம் மாநிலத்தில் ஹாரிஸ் ஃபரூகி என்பவரும் அவரது உதவியாளரும் வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவிய போது கைது செய்யப்பட்டனர். ஹாரிஸ் ஃபரூகி இந்திய ISIS அமைப்பின் தலைவராக கருதப்படுகிறார். இவர்தான் ஜார்க்கண்ட், டெல்லி, ஊபி, மத்திய பிரதேசம், கோவா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, கர்நாடக மாநிலங்களில் ISIS இன் கிளைகளை உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 24ஆம் தேதி கவுஹாத்தி IITயில் படிக்கும் தௌசிப் அலி ஃபரூகி என்ற மாணவர் கைது செய்யப்பட்டார். இவர் ISIS பயங்கரவாத இயக்கத்தில் சேரப்போவதாக சமூக வலைதளத்தில் வெளிப்படையாக எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பயங்கரவாதம் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. ரஷ்யாவில் தாக்குதல் நடத்திய ISK வாய்ஸ் ஆஃப் கோரோசன் என்ற டிஜிட்டல் இதழை நடத்தி வருகிறது. அதன் 28வது இதழில் வாரணாசி ஞானபாபி மசூதி பற்றியும் ஹரியானா மாநிலம் நூ மாவட்டத்தில் நடைபெற்ற கலவரம் பற்றியும் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இதற்கெல்லாம் எதிர்ப்பு காட்டும் வகையில் தயாராகி வருவதாகவும் கூறியுள்ளனர். தகுந்த பதிலடி தரும் வகையில் தங்களது முஜாஹிதீன்கள் தாக்குதல் நடத்துவர் என்றும் பிரதமர் மோடி மற்றும் UP முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை குறிவைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நகர்வுகளின் அடிப்படையில் பார்த்தால் 1998 பொதுத் தேர்தலின் போது நடந்த கோவை தொடர்குண்டு வெடிப்பு போன்ற சம்பவம் மீண்டும் நடக்கலாம் என்பதால் அதை தடுக்கும் வகையில் அனைத்து மாநிலங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் அனுப்பியுள்ளதாக தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.